ஒத்துழைப்பார்கள். சிலர் தனக்கு பலனளிக்கும் விஷயங்களில் ஈடுபாட்டுடன் செயல்படுவார்கள். ஆனால் முஸ்லிம்களின் சமுதாய நலனுக்காக ஒன்றிணைய மாட்டார்கள். சிலர் மார்க்கப்பற்றுடன் திகழ்வார்கள். ஆனால் சலாம் கூறுவது, உணவு, குடிப்பு மற்றும் சபை ஒழுக்கம், சக மனிதர்களிடம் உரையாடுவது போன்ற அம்சங்களில் இஸ்லாமிய பண்புகளை பேண மாட்டார்கள். இதில் வியப்புக்குரிய விஷயம் என்னவென்றால், இவ்வாறான குறைபாடுகள் இஸ்லாமிய அழைப்பாளர்களிடமும் காணப்படுவதுதான். இவர்களது அந்தஸ்தை கவனிக்கும் மக்கள் அவர்களை முழுமையான முஸ்லிம்களாகவும், இஸ்லாமிய சட்டங்களுக்கான விளக்கமாகவும், இஸ்லாமிய நெறிகளின் மொத்த உருவமாகவும் கருதுகின்றனர். ஆனால் அவர்களது அலட்சியம், பொடுபோக்கு அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அவர்களை சில குறைகளில் வீழ்த்தி விடுகிறது. முஸ்லிமின் பண்புகள் எப்படி அமைந்திருக்க வேண்டும் இஸ்லாம் விரும்புகிறதோ அது குறித்த ஆதாரங்களை ஆய்வு செய்து, நற்பண்புகள் சுடரிட்டு பிரகாசிக்கும் வகையில் முழுமையான போதனையை அனைத்து முஸ்லிம்களுக்கும், குறிப்பாக அமல் செய்பவர்களுக்கும் சமர்ப்பிக்க வேண்டுமென்ற நோக்கத்துடன் இத்தலைப்பை இந்த ஆசிரியர் தேர்ந்தெடுத்துள்ளார். இதன் மூலம் சில தன்மைகள், நடைமுறைகள், நற்பண்புகள் குறித்து தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும். அது